வெல்கம் டு மை சேனல். இப்போது யாரை பற்றி பேச போகிறோன்னா, நாம் குடியரசனை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா நீங்கள் கேட்பீங்க, அவர் நேற்றுலேருந்து நல்லவர் மாதிரி சித்தரித்து வேடம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நேற்று விளக்கம் கொடுத்துருப்பார், எனக்கும் காயத்ரி அம்மையாருக்குமே இதனால் பிரச்சனை அப்படின்ட்டு கதை அளந்து விட்டுருப்பார். என்ன காரணம்னா, ரிப்பீட் ஆடியன்ஸு உள்ளே கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சினிமா எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அவங்க ரசிகரை வச்சு நீங்கள் படத்தை ஓட்ட முடியாது. அதில் ரிப்பீட் ஆடியன்ஸு திருப்பி வந்தால் தான் அந்த படத்தை நீங்கள் ஹிட் பண்ண முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸு, ரிப்பீட் ஆடியன்ஸு. அப்போ இவர் இத்தனை நாள் 10 நாள் போதை போட்டு ஆட்டம் போட்டுட்டு இன்றைக்கி ஒரு காரணத்தை சொல்கிறாரு. இப்போ நீங்கள் திருப்பி இவர் இப்படி சொன்னாதான் ரிப்பீட் ஆடியன்ஸ் இவர் கொண்டு வர முடியும். மறுபடியும் திரும்ப சப்ஸ்கிரைபர் இவர் உள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் போதை போட்டு 10 நாள் ஆட்டம் போட்டு ஓவர் ஆட்டம் போட்டு நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க. இவர் கேட்டால் அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது அப்படின்ட்டு அடிச்சு விடுவார். அப்புறம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறக்கு பல அடிமை கூட்டம் இருக்குது, எல்லாரையும் நான் சொல்லலை. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 10 நாள் என்னால் தாங்க பிரச்சனைங்க. எங்கள் ஊர்லிங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்டுங்க. ஆனால் எந்த ஃப்ரெண்டும் எனக்கு நல்வழிப்படுத்துகிற கூப்பிடலிங்க. வா, சரக்கடைக்கு போகலாம், போதை போடலாம், நாம் ஆட்டம் போடலாம், நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எவனும் இல்லை. கேள்வியோ கேட்டால் அவனை போட்டு அடிக்கலாம், அவனை கெட்ட வார்த்தையில் திட்டலாம், வசையை பாட்டலாம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுறவனுங்களாம் நல்ல குடும்பத்திலேயே பிறந்தவனு இல்லை. ஃபஸ்ட்டு இவர் யோசிக்கணும். இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்டு இவ்வளோ மளிகை கடையில் போய் ஆட்டம் போடுறாரு. இதை பற்றி இவர் பேசலாமான்னு கேட்டால் பேசுறதுக்கு ஒரு துளியும் கூடி தகுதி தராதரம் கிடையாது. அதை தான் கேட்குறாரு, ஃபேஸ்புக்கில் தான் சொல்கிறாரு. நீ எனக்கு பேட் கமெண்ட் பண்ணுறவனா நல்ல குடும்பத்திலேயே பிறந்தவனே இல்லைன்னா, இந்த ஆள் 10 நாளாக இப்போ கெட்ட வார்த்தை பேசிட்டு ஓவர் ஆட்டம் போடுவார். இவர் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்துருவான்னு கேட்டால் அது நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிச்சுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் இவரோட ஒழுக்க செயல்பாடு எடுத்து பாருங்கள், முழு போதையாக தான் இருக்குங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் ஒரு 10 நாள் நல்ல வராட்ட வேஷம் போடுவார். அப்புறம் கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் போர், அடுத்த நாள் கறி எடுப்பார். இவரே சொல்கிறாரு, தெருவில் சண்டை, கடைக்காரங்க கூட சண்டை, போலீஸ் வந்துருச்சுங்கிறாரு. அப்புறம் மனைவியே அடித்தாங்கிறாரு. எந்த யூடியூபராலும் சோசியல் மீடியாவில் சொல்லுவானா, இந்த ஆள் சொல்லுவார். என்ன காரணம்னா வருமானம். இவருக்கு மூலதனமே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு. 365 நாளும் இதையே மூலதனமாக வச்சு ஒரு ஆள் உழைச்சிட்ருக்கிறாருன்னா, இந்த மாதிரி சோம்பேறி எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. அப்புறம் காலையில் எடுக்கிறாரு, எந்திரிக்கிறாரு, மொபைல் எடுக்கிறாரு. எங்கள் வீட்டில் பாவக்காங்க, நாங்கள் நாய்க்குட்டிக்கு சோறு வச்சாச்சு. வேறு இந்த மாதிரி சோம்பேறிகளை உருவாக்குறது யாரு தெரியுங்களா? அவங்க சப்ஸ்கிரைபர் தான். எந்த விதத்துலையாவது போய் அட்வைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால், அட்வைஸ் பண்ணவனையும் பிடிச்சி, ஏன்டா அறிவில்லையா, எனக்கு பேட் கமெண்ட் பண்ணுறீங்களா, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டேன் எச்சக்கலா அப்படிம்பாரு. அதாவது நீங்கள் ஒரு ஆள் ஒழுக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு மக்கள் உங்களை பற்றி பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சண்டை, மனைவி கூட சண்டை, தங்கை கூட சண்டை அப்படிங்கிறாங்க. இத்தனை பிரச்சனை நடந்திருக்குது. இதெல்லாம் பற்றி பேசாமல் இவங்க தங்கை என்னை வசைபாடியிருக்காங்க. அதை தான் திசை திருப்புற நாடங்கிறது. அண்ணன் இத்தனை அழிச்சாட்டியம் பண்ணியிருப்பார். ஆனால் தங்கை பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பேசுகிறாரு. அண்ணன் இத்தனை பிரச்சனை பண்ணிக்கிறாரு, மனைவி அடிச்சுக்கிறாரு, தங்கை கூட சண்டை, குடிபோதையில் ஆட்டம், இதெல்லாம் பேசாமல் என்னை பற்றி வசைபாடி இருப்பாங்க. அதாங்க எங்கள் ஊரில் ஏகப்பட்ட ஃப்ரெண்டுங்க. அவங்கெல்லாம் என்னை சரக்கு வாங்கி கொடுங்கிறாரு. நானும் எனக்கு யூடியூப்பில் கிட்டத்தட்ட மாதம் 1.5 லட்சம் வருமானம். என்ன பண்ணுறதில்ல, ஓவர் ஆட்டம். இந்த மாதிரி ஒரு ஓவர் ஆட்டம் ஆடுற ஆளை நான் பார்த்ததில்ல. அப்புறம் இவர் சொல்கிறாரு, இன்றைக்கி உண்மையை பேசினா மதிப்பில்லை, பொய்யை பேசினா தான் இன்றைக்கி முன்னேற முடியுங்கிறாரு. இவர் முழுக்க இவர் பேசுகிறது பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன், இவர் பொய் சொல்லின்னு சொல்லலை. உண்மை பேசினா எத்தனையோ பேர் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் வேலைக்கு போவாங்க. ஆனால் இவர் உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரி, நான் இந்த மாதிரி தான் எனக்கு எத்தனையோ பேர் நல்வழிப்படுத்தினாங்க, எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணாங்க, இனியாவது குடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால்
ஃப்ரெண்ட்ஸு கம்முனாக இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. நான் கேட்குறேன், நல்வழிப்படுத்துறதுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதான் கூப்பிட்றாங்க. அதையும் வந்து சோசியல் மீடியாவில் விட்டு வீராதி வீர சூராதி சூரா அப்படின்னு காட்டுறாரு. அப்புறம் இவரோட ஒழுக்க செயல்பாடு நீங்களே கேட்டு பாருங்கள். அதாவது வேலைக்கு போய் தான் இதுக்கு அருமை தெரியும். முழுக்க 365 நாளுமே கண்டென்ட்டுங்கிற பேரில் கணவன் மனைவி ஏதோ ஒன்று பேசி வீடியோ போட்டு வருமானம் பார்த்துட்டுருக்குறாங்க. இதை நான் பற்றி சொல்லும்போது அடுத்தவங்களை பற்றியே வீடியோ போடுறேன், அடுத்தவங்களை பற்றியே வீடியோ போடுறேன்னா அடுத்தவங்க தான் ஒழுக்கம் இல்லைன்னா அது வீடியோ போட்டு தான் ஆகணும். ஒழுக்கம் இல்லாத ஆளுகள்கிட்ட நான் வீடியோ போடுறேன். அப்புறம் நிறைய பேர் இருக்காப்பா, எத்தனையோ பேர் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இவரோட தண்ணி போட்டு போதை போட்டு மளிகை கடைக்காரங்க கூட சண்டை போட்டு வீடியோ போடுறாரு. மித்த யூடியூப்பர்லாம் நான் பார்த்ததில்ல. ஒரு ஃபேமிலி மேலே இருந்தால் ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம் இல்லைன்னா அவனை வந்து ஒரு கீழே வந்து ஒரு நாயங்கூடி மதிக்காது. இன்றைக்கி ஒழுக்கம் இல்லாத ஆளுகளுக்கு என்ன நிலமைன்னு நீங்களே போய் பாருங்கள். அதாவது நம்ம ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் அந்த குழந்த நம்மளை பார்த்தா வளரு. இவர் இப்படி போதை போட்டுக்கிறாரு. அப்புறம் கேட்டால் ஆதிரன் குட்டி டெய்லி வீடியோ வரும், ஆதிரன் குட்டி வீடியோ வரும், காய்கறி எங்கே இவரே சொல்கிறாரு. அதாவது ஒன்று விட்றதில்ல, யூடியூப்பில் ஒன்று விட்றதில்ல, எல்லாத்துலேயும் வருமானம் தான். அப்புறம் இவங்க அம்மா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன் இவங்க பையனுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. கேட்டால் யார் சொல்லியும் கேட்க மாட்டா, யார் சொல்லியும் கேட்க மாட்டானா. அப்போ என்ன காரணம்னா யூடியூப் வருமானம் வருது. இதையும் வந்து யூடியூப்பில் வெளியிட்டு வருமானம் பார்க்குறேன்னா நம்ம இலவசம் மிஞ்சருக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் போதை போட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கம்முன்னு தான் கூப்பிட்றாங்கண்ணா. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது நல்வழிப்படுத்துறதுனால கூப்பிட்றான்னு பார்த்தா இவரோட ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் ஊருக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்களாட்டுக்கு. பாக்கி ஆளுகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் நல்வழிப்படுத்துறது தான் கூப்பிட்றாங்க. வா சரக்கு கடைக்கு போகலாம், ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கெல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்தேன்னு பெருமையாக சொல்கிறாருங்க. இது எது பெருமையாக சொல்கிறா, அது ஆதரவு கொடுக்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இவர் குடிச்சிட்டு ஆட்டம் போடும்போது எந்த ஒரு ஃப்ரெண்டாவது இவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஒரு 20% பண்ணியிருப்பாங்க. அவங்கள பிடிச்சி கெட்டவா திட்டுறது. அவர் பேட் கமெண்ட் பண்ணுறவங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லை. அதெல்லாம் இந்த ஆள் வந்து பேசலாமா? இவர் எத்தனை கெட்டவாத்தை பேசியிருப்பார் 3 மாதத்தில் எடுத்து பாருங்க. எத்தனை கெட்டவாத்தை பேசியிருப்பார். லைவ் வீடியோவில் வந்து பாத்ரூம் போகிற முதல்ல வந்து வீடியோ போட்டிருப்பார். பல யூடியூப்பரை வந்து திட்டியிருப்பார். நான் சொல்லியிருப்பேன், நேற்று ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அப்புறம் இவரெல்லாம் வந்து இதை பற்றி பேச தகுதி இருக்கிறனாட்டா ஒரு ஒழுக்கம் இல்லாத வலைதளத்தில் ஒழுக்கம் இல்லாத ஆள்னா இவரை சொல்லலாம். ஏன் திருப்பி இவர் சொல்லணுன்னா இவர் இப்போது நல்ல வர மாதிரி வேடம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திரைக்கதே டைரக்ஷன் பண்ணுவாங்க. அந்தம்மா அங்கே உட்காந்துட்டு அவங்க வீடியோ போடு. இல்லை இப்போ ஒரு கணவர் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாருன்னா மனைவி என்ன பண்ணணுங்க? ஒன்றா வந்து நல்வழிப்படுத்தணுங்க. அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் இந்த இவர் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாருன்னு நல்லா தெரியும். அந்த அம்மாவுக்கு தேவை பணம். இன்றைக்கி பணம் எல்லாம் எப்படி வேணால் சம்பாரிச்சிடலாம். ஆனால் மான மரியாதை வந்து எல்லாம் தான். அந்த ஆள் வந்து சமூகத்தில் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் இவருக்கு மான மரியாதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இப்போ வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணால் மான மரியாதை வந்துடுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, அவர் குடிச்சிட்டு ஆட்டம் போடுற வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணால் உங்களுக்கு வந்து போன மான மரியாதை வந்துடுமா? 3 மாதத்தில் எடுத்து பாருங்கள். இவரோட யூடியூப் 3 மாதத்தில் எடுத்து பாரு. எந்தெந்த ஆட்டம் போட்டுக்கிறாரு எடுத்து பாருங்கள். அதை விட்டு போட்டு எனக்கெல்லாம் நீங்கள் வந்து கமெண்டே பண்ணாதீங்க. நான் ஒரு விதத்துலேயும் வந்து அதாவது பொய்யை சொல்ல கிடையாது, உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவரை பற்றி உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவர் பொய் சொல்லி ஏமாற்றி அது பண்ணுறேன்னு நான் சொல்ல கிடையாது. இவர் போதை போட்டு ஆட்டம், வலைதளத்தில் ஓவர் ஆட்டம். இந்த மாதிரி ஒரு யூடியூப்பரை எங்கேயும் நான் பார்த்ததில்லை, சமீபத்தில் எங்கேயும் பார்த்ததில்லை. இப்போ வந்து நல்லவர் மாதிரி எனக்கு இதுதான் பிரச்சனை, 10 நாள் இதுதான் ஒரு ஆள் போதை போட்டு பேசுகிறான்னா 1000 காரணம் சொல்லுவான். நான் இதனால தான் தண்ணி அடித்தேன், இதனால தான் இப்படி ஆச்சு. 10 நாளாக போதை போட்டு ஆட்டம் போட்டு இன்றைக்கி நல்லவர் மாதிரி சித்தரிக்கிறாருன்னா என்ன காரணம்னா வருமானத்துக்கு அடித்தளம் போடுறாரு. மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸ் கொண்டு வந்து என்ன மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இனிமேல் குடிக்க மாட்டான் பாரு. ஒரு 10 நாள் கழித்து 26ஆம் தேதி மறுபடியும் யூடியூப்பில் வருமானம் வரும். எந்த இலவச வருமானம் தான் அதில் மறுபடியும் போய் குடிப்பார். இனிமேல் குடிக்க மாட்டேங்க. அதாவது நாட்டில் எத்தனையோ பேர் குடிச்சு சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் அண்ணா குடிக்காதுன்னு சொன்னால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அண்ணா குடிக்காதீங்க, அண்ணா மனைவி கூட்டிகிட்டு வாங்க, அங்கே குழந்தை கூட்டிகிட்டு வாங்க, இதை சொல்லி ஒரு அடிமை கூட்டம் இருக்குது. சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். சிந்திப்பு நிறைய இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது நாட்டுக்குள்ளே.
நிறைய கலைமகள் வீடியோ இருக்குது, வரலாற்று வீடியோ இருக்குது. அதெல்லாம் பார்ப்பான்னு கேட்டால் இந்த ஆள் போதை போட்டு ஆட்டம் போட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதா அந்த சப்ஸ்கிரைபருக்கு வேலை. சிந்திப்பு என்பது நிறைய இருப்பது, நிறைய சிந்திங்க. அப்போ தான் நீங்கள் முன்னேறுவீங்க, உங்களுக்கு பொது அறிவு வரும், சுய அறிவு வரும். இந்த மாதிரி ஆளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் கூட அறிவு வராது. சின்ன குழந்தைலேருந்து பெரியவர் வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிறீங்க. இந்த ஆளோட வீடியோ பார்த்தா அருவருப்பாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இவரோட போதையாட்டம். இனி பல நாடகங்கள் உருவாகும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.